ஹலோ சோல்ஜர்ஸ், கோட் படம் வந்தாலும் வந்துச்சு, அது கூட சேர்ந்து காண்டோடே சேர்ந்து வந்துருச்சு. நீங்களா உருவாக்கிட்டீங்க, நாங்களா உருவாக்கணுமா? அதுதான் கிரேட் ஆயிடுச்சு. கோட் படம் தலையை கூட்டணும்னுட்டு நம்ம வீப்பில் எடுத்த சின்ன முயற்சியால ட்விட்டர் பத்தி எரியுது. ட்விட்டர் ஃபுல்லா தலை ஃபேன்ஸ்லாம் ஆக்குபை பண்ணிட்டாங்க. எங்கடா இந்த ஏரியால தான் இங்க இருக்கான், அவன் மட்டும் என் கல்ல மாட்டல வெட்டாம விட மாட்டேன். ஸோ அது என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை பத்தி இந்த தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு மேலே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓவரா பேசாம விடுவ போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கோலிவுட் கந்தசாமி. வீப்பானுக்கு வந்து ரொம்ப நாளாவே வந்து ஒரு ஆசை என்ன பண்ணா, தலையும் தளபதியும் ஒரே பதவிக்கு வைக்கணும், ஒரே பதவிக்கு கூட்டு வரணும்ட்டு தலை ரொம்ப நாளா ஆசை. அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. இல்லைண்ணா தலை வந்து மங்காத்தா எடுத்துட்டு அது மங்காத்தா 2 எடுக்க போறேன், அதை தளபதியும் கூட்டு வர போறேன் அப்படின்ட்டு ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை தெரியல. நம்ம தலை தான் வந்து பல வருஷமா தலை ஒன்று கால்சிட்டே கொடுக்கல. மங்காத்தா 2 எடுக்க முடியல, கஷ்டமா போயிருச்சு. பட் பல வருடங்கள் கழித்து தலைவனுக்கு வந்து தளபதியில கால்ஷீட் கிடைச்சி இப்போ வந்து கோட் படம் எடுத்து முடிச்சிருக்காரு. இந்த படம் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் தலை இருக்காரு, தலை கேமியோ இருக்குது. அந்த ஒரு நிமிஷம் கங்கா சந்திரமுகியா மாறினது நான் உணர்ந்தேன். அவளை சுயநினைவுக்கு கொண்டு வரத்தான் படத்துல தலை வரப்போறாரு, தலை கேமியோ இருக்குலாம் ரூமர் இருந்துச்சு. தலை போன் பண்ணிருக்காரு அப்படின்ட்டு நம்மளும் அவ்வளோ காத்துக்கிட்டு இருந்தோம். பட் தலைவனால தலையை கூட்டணும், நம்மளாலும் தலையோட பிஜிஎம் மட்டும் தான் கூட்ட முடிஞ்சுது. இதெல்லாம் பிரச்சனை கேட்டீங்கன்னா இதுதான் பிரச்சனையே. மிகப்பெரிய பிரச்சனைக்கு யாராவது பிஜிஎம் தான். இது என்னடா புது பொருளியா இருக்கு. இந்த எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்துக்கு ஸ்பாயில் பண்ண வேண்டியது இருக்கும். மன்னிச்சிங்க. கிளைமேக்ஸ் சீன்ல வந்து வில்லன் விஜய் வந்து தளபதியோட பொண்ணை இப்ப சரி பிடிச்சு வச்சிருக்க. அந்த டைம் வந்து ஹீரோ விஜய் வந்து பொண்ணுகிட்ட சொல்லுவாரு, நீ யார் ரசிகர் அப்படின்ட்டு. அப்போ பொண்ணு சொல்லுவாங்க தலை ரசிகர் அப்படின்ட்டு. அப்போ வந்து அப்படின்னு மங்காத்தா மியூசிக் போடுவாங்க, தலை அடிப்பாங்க. அந்த டைம் வில்லனை போட்டு தருவாரு ஹீரோ. பட் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த விஷயம் இதை பத்தி வந்து ஆக்ட்ரஸ் இல்லையா, தளபதியோட பொண்ணு நடிச்சாங்க ஆக்ட்ரஸ். அப்ப வந்து இதான் நடிச்சிருக்கீங்களே, அப்ப வந்து தலைன்னு சொல்றாங்க இல்லையா, தலைன்னு தான் சொல்லியிருப்பீங்க படத்துல. அப்ப தலைன்றது யாரு அப்படின்னு கேட்கும் போது இவன் நான் சொல்லியிருக்கணும், ஆமாங்க மியூசிக் போட்டாங்க, அது வந்து தலை தாங்க சொல்லிதான் பரவாயில்ல. சம்மந்தமே இல்லாம இவங்க வந்து புதுசா ஏதோ ஹைப் கிரியேட் பண்ற உருட்டுன்ற பேர்ல அது ஏன் வந்து தோனியா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இவங்க ஒண்ணு சொல்ல அங்கதான் பத்திக்கிச்சு பிரச்சனையே. அவனை எப்படி பழி வாங்குறது சின்னதா பிளான் போட்டு ஆரம்பிச்சேன், முடிச்சு வச்சிட்டீங்க. ஆனா நீங்க என்ன விட கோபக்காரனே. இப்போதான் கட்சிகள் அடிச்சுக்குவாங்க, இல்ல ரசிகன் அடிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி ரசிகன் அடித்து கொள்ளுகின்ற காலத்துல தான் பண்ணிட்டாங்கன்னா கண்டினியூ போட்டானுங்க. பாத்தீங்களா, தலைன்ற பேர் வந்து அஜித்து கிடையாது, தோனி தான் தலை அப்படின்ட்டு. பேரை தூக்க 4 பேரு, பட்டத்தை பறிக்க 100 பேரு அப்படின்ட்டு அனில் சொல்ற பக்கம் உருட்ட ஆமிங்கெல்லாம் வந்து வெகு கொண்டு எழுதிட்டாங்க. யார பத்தினா நான் சொன்னேன் அப்படின்ட்டு. கவனித்தீரா எதை மன்னா இவன் பாடிய துதியை கவனித்தீரா. அப்படியே அப்ப கிரியேட் பண்ணாங்க ஹேஷ்டாக். இது வந்து நம்ம விபிஎனுக்கு போட்ட ஒரு விபூதி. இதுக்கு முன்னாடி பிரச்சனை வந்துச்சு, இது பெரிய பிரச்சனை. அது எப்போ 1 டே கேப், இது ஒரு நாள் நடக்குது, இன்னொரு நடக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் தான் வந்து ஏஜஸ். இதுதான் வந்து கோட் படத்தோட ப்ரொடியூசர் தான் ஏஜஸ். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கிருத்தனம் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து ஒரு அனில் அதே ஒரு ஃபேக் ஐடி. அந்த ஃபேக் ஐடியில பைல்வான் வந்து ரிவ்யூ சொல்லியிருப்பாரு கோட் படத்துக்கு. தலைமுறை தளபதி எதிரி போலகுது, தளபதி படத்தை முளைக்கு திட்டே இருப்பார் போல. அவரே வந்து படத்தை வந்து நல்ல படம் சொல்லிட்டாரு, நாதஸ் திட்டான்ற மாதிரி அவரே சொன்னாரு அப்படின்ட்டு வந்து கெட்ட வார்த்தை ஆபாசமா எழுதி ட்வீட் போட்டிருந்தாங்க. ப்ரொடக்ஷன் டீம் என்ன பண்ணிட்டாங்கன்னா சம்பந்தம் இல்லாம ரீட்வீட் பண்ணிட்டாங்க. படத்துக்கு பாசிட்டிவா ஒருத்தன் போட்டிருக்கியா அப்படின்ட்டு. பாசிட்டிவா போட்டிருக்காரு, மேல என்ன எழுதிருக்கேன்னு படிக்க மாட்டீங்களா? இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்களா. தமிழ் படி தெய்வம் உங்களுக்கு பரமா படிடா, ஒழுங்கா படிடா. தெரிஞ்சுதான் போட்டாங்களா போதையில போட்டாங்களா தெரியல, அது ரீட்வீட் பண்ணாங்களா பிரச்சனை போயிடுச்சு. எவ்வளவு தைரியம் தான் நீங்களே இப்படி இது பண்ணுவீங்க அப்படின்ட்டு தலை ஃபேன்ஸ் எல்லாம் வந்து போக்கெட்டு தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஏன்னா படத்துல வந்து தலை இருக்காருன்ற ஊட்டிக்கிட்டு இருந்தாங்க, அதனால சில சைன் போட போனாங்க. அது காரணம், மெயின் காரணம் அதுதான். தலை இல்லாத மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். தலை ஃபேனுட்டு வெங்கட் பண்ண இந்த வேலையை பார்த்துச்சிருக்காரு. இந்த நேரத்தில் இப்படி பண்ணிட்டாங்கன்னு ஒண்ணு தரங்கட்ட ஏஜிஸ் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டானுங்க, ஆஸ் அட்டன் ஆரம்பிச்சிட்டாங்க. தரங்கட்ட ஏஜிஸ்ன்றது ட்ரெண்ட் ஆகி போயிட்டே இருந்துச்சு. குறுக்க
அப்பதான் வந்து இந்த இன்டர்வியூ வந்துருச்சு. இந்த இன்டர்வியூ குறுக்க வந்த உடனே #தரங்கட்ட ஏஜஸ் கூடவே #சுயநலவாதி வெங்கட் பிரபு அப்படின்னு கூட சேர்ந்து ட்ரெண்ட் பண்ணி விட்டாருங்க. ஏன் ஆச்சு அப்படின்னா வந்து இன்டர்வியூ பட மர்மம் இருக்காம ஒரு டாக்ஸ் இருக்குதாமா. ஏன்னா வந்து தமிழுக்கு தான் வந்து தலைனா அஜித், பட் நார்த் இந்தியாலாம் சேல் பண்ணணும், நார்த் இந்தியா வந்து படத்தை வியாபாரம் பண்ணணுன்றதுக்காக தலைனா வந்து தோனி தான், தோனி வின் பண்றாம விச்சிடலாம் அப்படின்ட்டு விச்சுதான் வந்து ரூமர் ஸ்ப்ரெட் ஆரம்பிச்சிருச்சு. பல ஏகே ஃபேன்ஸ் வந்து பயங்கர காண்டாயிட்டாங்க. ஆமைங்களுக்கு பல கதறலுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த 2 ஹேஷ்டாகும் வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆகி போயிருச்சு. தரங்கட்ட ஏஜிஎஸ், சுயநலவாதி வெங்கட் பிரபு அப்படின்ட்டு பயங்கர ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. இது பயங்கர இதுவானதுக்கு அப்புறம் ஐயோ இது பயங்கர பிரச்சனை போயிருச்சு, ஏதாவது கான்ட்ரவர்சி முட்டுப்புள்ளி வச்சானுமே அப்படின்ட்டு ஏஜிஎஸ் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ரீட்வீட்டை வந்து டெலிட் பண்ணி விட்டாங்க. இந்த கூட்டத்துல இவனு நின்னா இவன் பக்கத்துல நானும் நின்னேன். நேக்காய கையில விளங்கையும் மாட்டிட்டு உங்ககிட்டயும் மாட்டி விட்டு போயிட்டா ஐயா. இந்த ரீட்வீட் பண்ணதை வேணா தூக்கும் போதுன்ட்டு அந்த ட்விட்டர் டெலிட் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வெங்கட்டன் தான் ரொம்ப பாவம். ஐயா ஒரு ரெஃபரன்ஸ் வச்சது குத்தமாயா உங்களுக்கு. அந்த வால் வச்சவங்க என்ன சொல்றாங்கன்னா தலைனா தோனி தான், ஏகே கிடையாதுன்றாங்க. அவ்வளவு தெரியுமா உனக்கு? ஓடு வச்சுங்கன்னா வந்து எங்ககிட்ட கை வைக்கிறியா நீ அப்படின்ட்டு ஹேஷ்டாக் போய் ட்ரெண்ட் பண்றாங்கன்ட்டு அண்ணன் தான் நான் பண்றது ஏன் போயிருச்சு. சாவு அடிக்கிறாங்களே நீங்க. அவர் என்ன பண்ணாருன்னா இது ஏன் சம்மன்றதுக்காக படத்துல இன்டர்வியூ கொடுத்தாரு. ஏன் ட்விட்டர் ஸ்பேஸ்க்கே வந்துட்டாரு மனுஷன் பாவம். ட்விட்டர் ஸ்பேஸ்ல வந்து இதெல்லாம் முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இல்லைங்க அது அப்படி இல்லைங்க, தப்பா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்ட்டு தலைவன் பாவம் கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தாரு. கன்றாவிய எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா. அப்புறம் ஒரு வழியா அப்படி இப்படின்னு பார்த்து என்ன பண்ணாரு அப்படின்னா இப்போ இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. இன்டர்வியூலாம் சொல்லிருப்பாரு அப்படின்னா இல்ல அது பொண்ணு தப்பா சொல்லிருச்சு, நான் வந்து தலைனா வந்து ஏகேவை தான் சொல்லணுன்றதுக்காக தான் அந்த மங்காத்த விஜயமே நான் போட்டேன். Music makes it very clear. We wanted to make a point. This fella is நம்ம தலை தான். அதை கூட உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியாதா, அவ்வளவு மக்கா இருக்கீங்களா அப்படின்ட்டு தலைவன் வந்து காண்டாயி வெகு நிறுத்து விட்டார். அப்பதான் யோசிப்பேன் என்னடா இந்த ஃபேன்ஸ்லாம் இவ்வளவு மக்கா இருக்காங்களே அப்படின்ற மாதிரி. மறுபுறம் இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா மணி இன்டர்வியூ அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. எனக்கு தலை ரொம்ப பிடிக்கும், நான் தலை ஃபேன் தான், ஆல்சோ தலை ஃபேன் தான் நானு. நீங்க வந்து யாரோட ஃபேன் நிஜமாலே? இல்ல எனக்கு 2 பேரும் தான் பிடிக்கும் அப்படின்ட்டு இந்த அம்மா ஒரு பக்கம் இன்டர்வியூ கொடுத்துருவாங்க. இல்ல எனக்கு 2 பேரும் தான் பிடிக்கும். அப்புறம் என்னாச்சு அப்படின்னா அந்த பழைய இன்டர்வியூல வீடியோ அந்த டெலிட் பண்ணிட்டாங்களாமா. டெலிட் பண்ணாலும் எல்லாம் ட்விட்டர்ல பேசிக்கிட்டானுங்க. சோ இந்த மாதிரி இந்த கான்ட்ரவர்சி வந்து எங்கேயோ முட்டி எங்கேயோ போயிருச்சு. உண்மையிலே பாவமே நான் பண்ணேன். அண்ணனே பாவம் தளபதி கிட்ட ஒரு கால்ஷீட் வாங்கி எப்படியாவது படத்தை நல்லா கொடுக்கணும் கொடுத்து தலை கொடுத்தாம நைட்டி ஷேட் கொடுக்கணும் கொடுத்து அது விவேக் மகதாமலுக்கு வரணும் அப்படின்னு பிளான போட்டு அது அப்படியும் வராம இப்படியும் வராம போய் கடைசியில இது குளோனுங்கோ அப்பமையெல்லாம் இல்லைங்கோ அப்படின்னு ஆகி தலைவன் வண்டி வந்து கஷ்டப்பட்டு இருக்காரு. ஜாமீனுக்கு மீனுக்கு வித்தியாசமே தெரியாத உங்களை எனக்கு அஸ்டண்டா வச்ச பத்தியா, அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. ஆனா படத்துல நான் எஸ்கேனா வந்து நம்ம டூ மச்னு சொல்லுவேன். அதுக்கு நீங்க போட்டீங்க பாத்தீங்களா, கோலி விட்டு அண்ணங்கிட்ட தான் கொடுத்துட்டு போறாரு எஸ்கேனா கிட்ட. தளபதி காட்டு இவர் அரசியலுக்கு போனாலும் இது கோலி கிட்ட கொடுத்துட்டு போறாருன்ட்டு நீங்க உருட்டிங்க தெரியுமா. இது மட்டும் ஏத்துக்கவே முடியாது. குழந்தைய நீயே வச்சுக்க, ஓட்டு கூட போடுறோம், குழந்தை மட்டும் நீயே வச்சுக்க. ஓகே நீங்க அந்த பிரச்சனை வந்து முட்டுவலி பிடிச்சாலும் இப்பயும் வந்து ட்விட்டர்ல வந்து அடிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த விஷயம்லாம் என்ன சொல்றது, இது மறுபடியும் தாத்துக்கு சேர்ந்து கஷ்டமா தான் இருக்குது. முன்னெல்லாம் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இப்ப சொல்றது இப்ப சமீப காலத்துல நம்ம லோக்கியெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இந்த தளபதி வரலாம் கொஞ்சம் கம்மியா இருந்தது. சில பேர்லாம் நீ அணில்ரா நீ ஆமடான்னு சொன்னா சண்டைக்கு வருவானுங்க. அதுக்கப்புறம் மெச்சூர் ஆயிட்டானுங்க, மெச்சூர்டு ஆமை ஆயிட்டானுங்க. அணில் ஆமா நான் தான் அணில் அப்படின்னு நான் தான் ஆமை அப்படின்னுவானுங்க. இப்ப ஆச்சு மறுபடியும் அந்த பழைய கலாச்சாரம் திரும்ப வந்துருச்சு. மறுபடியும் அந்த 90s 80s இருந்த அதே ஃபைட் பண்ணி கொண்டு வந்துட்டாடுங்க. நீங்க திருந்தவே மாட்டீங்கடா நகடா இது கழுகு தமிழ் வச்சு சனதான் போட போறீங்க. போன மாதிரி தமிழ் வச்ச பண்ணாவிடுவேன்ட்டு அதுக்கு எல்லா காண்டே பிரச்சனை பட்டிக்க. சரி எதுக்கு பிரச்சனை தூக்கி விட்டேன், இதுக்கு முன்னாலும் பண்ணி நினைக்கிறேன். சரி ஓகே சொல்லேஸ் வந்து பார்த்துட்டு இருக்கவங்கள யார் அணில் யார் ஆமான்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த பிரச்சனையை பத்தி நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்க. உண்மையிலேயே வந்து நம்ம வெங்கியனை வந்து படத்துல வந்து தலை அப்படின்ட்டு நம்ம தோனியை மீன் பண்ணாரா இல்ல ஏகே மீன் பண்ணாரா அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு முடிஞ்சா நான் வந்து இந்த கோட் படத்தை டீ கோட் வீடியோ போட ட்ரை பண்றேன். நாளைக்கு இந்த வீடியோக்கு ஆதரவு கொடுத்தோம், அதுக்கு ஆதரவு கொடுங்க. ஓகே சொல்ஜஸ் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன். போட்றேன் பாய்.